ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தி வீடியோ. நான் தான் உங்க விஷ்ணு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐ கில் த மெயின் பிளேயர் அப்படின்ற மான்வாவோட எபிசோட் 3 எக்ஸ்பிளனேஷன் தாங்க பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டர்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த ஒரு சாப்டர் புரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். அப்புறம் நண்பா, கொஞ்ச நாள் என்னால சரியாவே வீடியோ போட முடியாம இருக்கு. அதுக்கான உண்மையான ஆக்சுவல் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோட லாஸ்ட்ல சொல்றேன். என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் லாஸ்ட்ல பாருங்க நண்பா. ஓகே கைஸ், பலவலன்னு பேச வாங்க, நம்ம டைரக்டா கதைக்குள்ள போலாம். இது விகே மேங்காஸ் தமிழ். சப்போர்ட் பண்ணுங்கண்ணா. இந்த ஒரு சாப்டரோட ஸ்டார்டிங்ல பாக்ஸியே கோரன்லாக் இது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ல கேட்டுப்பான் பாத்தீங்களா. அதுல இருந்தா கண்டினியூ பண்றாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பாக்குறான். ஓகே, இந்த பைத்தியக்காரனுக்கு பழசு எதுவும் ஞாபகம் இல்ல போல. இப்ப கரண்டா இருக்கக்கூடிய மெமரி தான் ஞாபகம் இருக்கு. இந்த ஒரு சான்ஸை நான் பயன்படுத்திக்கிற வேண்டியதா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்றா. டே பைத்தியக்கார பாக்ஸியோ, உன்னோட ஸ்வாட நீ தப்பா பிடிச்சிருக்க. இப்படியே பிடிச்சிட்டு இருந்துச்சுக்க, கை அவ்வளவுதான் கழட்டு தனியா விழுந்துரும் அப்படின்னு. இன்னும் நான் ஸ்வாட தப்பா பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸியோ பார்க்கும்போது, இல்லை சரியா தான் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கண்ணில் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த சப்டன்ஸ் அதை தூக்கி அடிச்சிடறான். இவ்வளவு சீக்கிரமா பைத்தியம் ஏமாந்துட்டு யாரா அவன் பெரிய டம்மியா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாக்ஸியோ வந்து ஸ்வாட கண்ணா அப்படின்னு சுத்த ஆரம்பிச்சுட்டு. அப்ப நம்ம ஹீரோ மனசுல நினைக்கிறா, என்னதான் இவன் வீக்கா இருந்தாலும் இவனோட மூவ்மெண்ட் ஸ்பீட் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. இவன் ஸ்பின் பண்ற விதம் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. இதுல இருந்து தப்பிக்கலன்னா ஏன் கழுத்து தனியா வந்துரும். சரி, இதுக்கு மேல சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கையில அந்த பல் இருக்கும் பாத்தீங்களா, அதை வச்சுட்டு அவனோட கழுத்துக்கு எய்ம் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வில்லப்பை சைக்கோ பார்த்து எல்லாத்துல இருந்து தப்பிச்சுட்டே இருக்கா. தப்பிச்சுட்டு இருக்கும்போது அவன் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறா. பதட்டப்பட ஆரம்பிக்கும். ஓ, நம்ம தோத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்குவாட கொஞ்சம் கண்ணா பின்னா ஸ்பின் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோ மனசுல நினைக்கிறேன், இதாண்டா எனக்கு வேணும். நீ தோத்துருவேன் நினைச்சு ஸ்குவாட கண்ணா பின்னா ஸ்பின் பண்ணாதான் எனக்கு உன்னை கொல்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு இன்னியும் கொடூரமா பார்த்தீங்கன்னா அவனோட கழுத்துக்கே எய்ம் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம சைக்கோ பாத்தோட கழுத்துக்கே. நம்ம சைக்கோ பார்த்து முடிஞ்ச அளவுக்கு அவனோட அஃபெக்டை போட்டு இருக்கக்கூடிய எல்லா அட்டாக்ல இருந்தும் தப்பிச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல சைக்கோ பார்த்தால தப்பிக்க முடியல. நம்ம ஹீரோ தோள்பட்டையில இறக்கிறான். தோள்பட்டையில இறக்கணும்னு இதாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த பக்கத்துல ஒரு ஸ்வாடை எடுத்து அவனோட ஸ்வாடுல அந்த பல்லு இருக்கு பாத்தீங்களா, உல்ஃபோட பல்லு, அதை எடுத்து பார்த்தீங்கன்னா கழுத்துலேயே குத்த வர்றான். அப்ப சைக்கோ பார்த்து கரெக்டா அவனை கையை வச்சு பிளாக் பண்ணிட்டான். கையிலே வந்து பாத்தீங்கன்னா அந்த பல்லு இறங்கிடுச்சு. இறங்கினதுக்கு அப்புறம் அவன் மூஞ்சிய பார்க்கணும். கண்ணுல அவ்வளவு மரண வீதி, கண்ணு கலகி தண்ணி வந்துகிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அவனும் எஃபெக்டை போட்டு தடுத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இந்த ஒன்னே இந்த இடத்த விட்டு தப்பிக்க விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபுல் போர்ஸ்ல குத்தி அவன் கழுத்துலயே குத்துறான். கழுத்துல இறக்கி நான் கையோட சேர்த்து கழுத்துல இறக்குறோம். ரத்தம் பின்னாடி வரைக்கும் திருக்கிது. நீங்க குத்துனது பின்னாடி வரைக்கும் வந்துருச்சு. அவ்வளவுதான். அப்படியே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம சைக்கோ பார்த்து சாவுறோம். அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்றான், உன்னை கொண்டதுல எனக்கு கொஞ்சம் கூட கில்ட்டினஸ் கிடையாதுடா. ஏன் அப்படின்னா நான் கொண்டது ஒன்றும் ஒரு சாதாரண ஹியூமனை கிடையாது, ஒரு டீமனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதே டயத்துல பாக்ஸியோ கொண்டனால சிஸ்டத்துல எரர் அடிக்க ஆரம்பிக்குது. மெயின் பிளேயர் டை எரர் 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொன்னதுக்கப்புறம் சரி நாங்க சப்ளையரை தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சப்ளையரை வந்து பாத்தீங்கன்னா நாங்க கோரன் லாக்கை போட்டு எக்ஸிக்யூட் பண்றோம். கோரன் லாக்கை வந்து பாத்தீங்கன்னா சப்ளையரா போட்டுருக்காங்க. அப்புறம் மெயின் பிளேயரோட எல்லா எக்ஸ்பியை நாங்க கோரன் லாக்கு கொடுத்துடுறோம் சப்ளையருக்கு. அப்புறம் வந்து நாங்க இன்னொரு பேக்கப் பிளானும் எதுக்கும் எடுத்து வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா நம்ம ஹீரோக்கு மார்ஷியல் மாஸ்டர் சக்சஸர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைட்டில் வேற கொடுக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோ, மெயின் பிளேயரா என்னைய போட்டுருச்சு அப்படின்னா என்னால சிஸ்டத்தை ஓபன் பண்ண முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஜாலின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு இருக்கா. அப்ப பின்னாடி இருந்து கோரன் லாக்குன்னு முழுசா கூப்பிட முடியாத அளவுக்கு மெதுவா வந்து கூப்பிட்டுட்டு இருக்காங்க அலிசியா. அதை பார்த்து நம்ம அலிசியா நீங்க சாவலையா, இங்கதான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து, அலிசியா உங்களுக்கு ஒன்றும் ஆகல இல்ல, நீங்க நல்லா தானே இருக்கீங்க, ஆரி ஓகே, உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இல்ல எனக்கு சுத்தமா கண்ணு தெரியல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு சில சிம்டம்ஸா சொல்லி நம்ம ஹீரோ இதெல்லாம் உங்களுக்கு இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, ஆமா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் எனக்கு பண்றதெல்லாம் அப்படின்னு கேட்டோன்னே, அப்ப நம்ம ஹீரோ மனசுல நினைக்கிறான், எனக்கு தெரிஞ்சு அவன் இந்த பீகாக் ட்ரீ அந்த ஒரு பாய்சனை தான் யூஸ் பண்ணியிருக்கான். ஆனா எனக்கு டவுட்டு, அது எப்படிடா ஒரு ஸ்டார்டிங் கொஸ்டில் ஒன்று அவனால காம்பினேஷன் விண்டோஸ் இல்லாம இப்படிப்பட்ட கொடூரமான பாய்சனை மேக் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு அவன் ஏற்கனவே சொன்ன மாட்டேங்கி அவன் ப்ரோ பிளேயரா தான் இருந்திருக்கான். நமக்கு தான் இத்தனை நாள கூட இருந்தோம் தெரியாம இருந்துருச்சு. கடைசி கட்டத்துல தான் நம்மளுக்கு அவனை பத்தி தெரிய வந்துச்சு. ஓகே, அவன் வந்து பார்த்தேன்னா காம்பினேஷன் விண்டோஸ் இல்லாதனால அவனோட பாய்சன் வீக்கா தான் இருந்திருக்கு. அதனாலதான் அவன் இன்னும் உயிரோட இருக்கா. இல்லைன்னா எப்பயே செத்து போயிருப்பா. ஆ சரி, அதெல்லாம் விடு. நம்ம வந்து இவளோட ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட பேண்ட்ல இருந்து பெல்ட்டை கழட்டி அவளோட தோள்பட்டையில இருந்து ரத்தம் வந்துட்டுருச்சு பார்த்தீங்களா, அதுல லாக் பண்றான். அப்போ வந்து சொல்லிட்டு இருக்கான், இது ரொம்பவே வலிக்கும் கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தேன்னா சரி, இதுவே வலிக்குதுன்னா இதுக்கு அடுத்து பண்ண போறதெல்லாம் நினைச்சா எனக்கு அவளை நினைச்சா ரொம்ப பாவமா தான் இருக்கு. சரி வேற வழி இல்ல
அவ அடுத்து உயிரோட இருக்கணும்னா, அதுக்கு அடுத்த ப்ரொசீஜர ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். சரி அந்த ப்ரொசீஜர் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அவ நாக்க கடிச்சாலும் கடிச்சுக்கிருவா. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி பார்த்தவே, நம்ம பைத்தியக்கார பாட்சியோட டெட் பாடிய பார்த்த அவனோட கைய தூக்கி அவளோட வாயில வச்சுட்டு, "இத வாயில வச்சுக்க. இல்லைன்னா நீ ரொம்பவே கத்துவ. நாக்க கடிச்சுக்கிருவ" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ ஷார்ட்ட கழட்டிட்டு நம்ம வந்து ஹீரோ ஹெல்ப் பண்றான். நீங்க நல்லா நோட்டணும். இந்த இடத்துல வந்து இமேஜ பார்க்கக்கூடாது. நான் சொல்றது மட்டும் தான் கேட்கணும். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அவளோட வயித்துல இருந்து கிழிச்சு என்னென்னவோ பண்ணிட்டு ரத்தத்தெல்லாம் தொடச்சுட்டு, அந்த பாய்சன்லாம் எடுத்துட்டு ஹெல்ப் தான் பண்றான். நல்லா நோட் பண்ணுங்க. ஹெல்ப் தான் பண்றேன். இமேஜ பார்க்காதீங்க நீ. இங்க எல்லா ப்ரொசீஜர் முடிஞ்சுட்டு, "ஆ முடிஞ்சிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு, இப்பயும் நீங்க பார்க்காத இமேஜ பார்க்கக்கூடாது. வேர்ட்ஸ தான் பார்க்கணும். நான் சொல்றதான் கேட்கணும். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்ச நேரம் கழிச்சு அவளுக்கான மெடிசன நம்ம ஹீரோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். அந்த பாய்சனுக்கான மெடிசன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவ படுத்துக்கிட்டு, "ஹே மிஸ்டர் சேவியர் உங்களோட நேம் என்னன்னு சொல்லுங்களேன்" அப்படின்னு சொன்னோனே, அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்றான், "ஹே அது உனக்கு இப்ப தேவையில்லன்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ மனசுல நினைக்கிறா, "என்ன இப்போதைக்கு ஒரு டார்க் ஹீரோவா போர்ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். யாருக்கும் தெரிய வேணாம் என்னை பத்தி. அதுதான் எனக்கு இப்போதைக்கு நல்லதா இருக்கும். அடுத்து நடக்க வேண்டியத பார்க்க வேண்டியது தான்." இந்த கேமோட பேர் முதல் ஹீரோ ஆஃப் லெஜெண்ட் ஆஃப் ஆர்கான். இந்த கேமுக்கோட பேருக்கு ஏத்த மாட்டிக்கு இந்த வேர்ல்டுக்கு ஒரு ஹீரோ வேணும். அந்த ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டோட சேவியர்னே சொல்லலாம். அகாடமில நடக்கக்கூடிய எல்லா பாஸ் மாஸ்டரு, எல்லா டீமன்ஸ் எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டுருப்பான். கடைசியில அந்த ஃபைனல் பாஸையும் கொல்லுவான். அதான் அந்த கேமோட கதை. லாஸ்ட் இயர் வந்து பார்த்தேன்னு வச்சுக்க 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பைத்தியக்காரன் என் கூட இருந்தான். அவனால கஷ்டப்பட்டு நான் எப்படியோ ஃபைனல் பாஸ் வரைக்கும் போனேன். ஆனா பைத்தியக்காரன் அவன் வந்து பார்த்தேன்னா, எக்கச்சக்கமான என்பிசிஸ கொண்டே அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு கொல்ல வச்சிருந்தான். நெறையா வச்சிருந்தான். பட் அப்படி இருந்துமே அந்த பைத்தியக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பாஸ் மாஸ்டர்ட்ட செத்துட்டான் ஃபைனல் பாஸ்ட்ட. பட் ஆனா இந்த இதோட ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தேன்னா, அந்த பைத்தியக்காரன் நான் போட்டு தள்ளிட்டேன். அவன் எந்த ஒரு பீப்பிளையும் கொல்லக்கூடாது, என்பிசிய கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சிஸ்டத்துல எரர் அடிச்சு சரி மெயின் பிளேயர் செத்துட்டான் அப்படின்றனால, சரி சப்ளையர தேடுவோம்னு சொல்லிட்டு நான் ஆப்வியஸ்லி அவன நான் கொன்றனால என்ன ஒரு சப்ளையரா எடுத்துக்கிருச்சு சிஸ்டம். அது ஒரு நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் என்ன ஒரு பிரச்சனைன்னா, என்னதான் என்னைய ஒரு சப்ளையரா போட்டிருந்தாலும், எனக்கு எல்லா ஸ்டேட்டஸ் விண்டோஸும் ஓப்பன் பண்ற பர்மிஷன் குடுக்கணுமா இல்லையா? தக்காளி இந்த ஸ்டேட்டஸ் விண்டோஸ் எதுவுமே எனக்கு ஓப்பன் ஆக மாட்டேங்குதுடா. எதுக்குமே உங்களுக்கு பர்மிஷன் இல்ல, பர்மிஷன் இல்லன்னா தக்காளி என்னன்றா நான் அந்த ஒரு ஃபைனல் பாஸ கொல்லுவேன். அவன் வந்து எல்லா ஸ்டேட்டஸ் விண்டோஸும் வச்சிருந்தான். எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் அவ்வளோ வச்சிருந்தான். அவனாலே கொல்ல முடியல. எனக்கு ஒரு பர்மிஷன் குடுக்காம நொட்டுறத நான் எப்படி ஜெயிக்கிறது? சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். சரி புலம்புறனால எந்த ஒரு இதுவும் கிடையாது. பழச நினைச்சு புலம்பாம இது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, தரையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கிள் மாட்டிக்கு இது பண்ணிட்டு ஏதோ ஸ்பெல் மாட்டிக்கு எழுதுறா. எழுதுனோனே பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, ஒரு நெருப்பு ஒரு ஃபயர் பால் மாட்டிக்கு வருது. அத பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தான் சொல்ல ஆரம்பிக்கிறான். பாஸ்ட் லைஃப்ல சர்வே பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி மேஜிக்க கத்துக்கிற ஆரம்பிச்சிடும். பட் நம்ம பைத்தியக்காரன் அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்லாம இருந்திருப்பான் நம்ம ஹீரோ. அதனால பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன்சியன்ட் ஸ்பெல்லா இருக்கக்கூடிய ரூன் அப்படின்ற ஒரு ஸ்பெல்ல யூஸ் பண்ணியிருப்பான். அதுல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, த ரூன் ஆஃப் 3 கமாண்ட் அப்படின்னு இருக்கு. அது என்னென்ன கமாண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டியூட்டி, ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் ஓத். இது 3 தான் பார்த்தீங்கன்னா, த ரூன் ஆஃப் 3 கமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தோட மோஸ்ட் பவர்ஃபுல் லாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இதான் டிட்டர்மைன் பண்ணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது என்ன பண்ணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் புரியிற மாட்டிக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னு வச்சுக்கோ, ஒரு ஹியூமனோட எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரென்த்துக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் டிசேபிள் ஆகுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரூம் தான் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரூல வந்து பார்த்தீங்கன்னா, உடம்புல எழுத ஆரம்பிக்கிறான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு ப்ராமிஸ் மேக் பண்ற மாட்டிக்கு தான். அதாவது எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் ஹியூமன் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிம்முக்கு போறான் அப்படின்னு சொல்ற மாட்டிக்கு அவன் ஒரு ப்ராமிஸ் மேக் பண்றான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவனோட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராமிஸ நிறைவேத்தும்போது பார்த்தீங்கன்னா, அவனோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். அது மாட்டிக்கு தான் இதுவும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராமிஸ் மேக் பண்ணுவேன். அந்த ப்ராமிஸ நான் நிறைவேத்தும்போது எனக்கு பவர் கிடைக்கும். நான் வந்து இந்த வேர்ல்டுல இருக்க எல்லாத்தையும் காப்பாத்தணும். அதனால பார்த்தீங்கன்னா, நான் இந்த இத முடிக்கணும், என் உயிரையும் காப்பாத்தணும். நல்ல ஒரு ப்ராமிஸ மேக் பண்ணா தான் கரெக்ட்டா இருக்கும். அப்பதான் என்னோட பவரும் நல்லா இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, நான் என்ன மேக் பண்ணேன், ஓகே இந்த பவர் கரெக்ட்டா இருக்கும். நான் வந்து பார்த்தேன்னா, இந்த வேர்ல்டுல யாருக்காவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சா, உடனே போய் ஹெல்ப் பண்ணிருவேன். இதான் என்னோட ப்ராமிஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எழுதுறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சிஸ்டர்ல இருந்து வருது. ஓகே உங்களோட ப்ராமிஸ நீங்க மேக் பண்ணிட்டீங்க. நீங்க வந்து ஒவ்வொரு தடவ ஒவ்வொரு ஹியூமனுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அத மீறுற பட்சத்தில் உங்களுக்கு பெனால்டியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படி சொல்லும்போது ஹார்ட் டச் வித் செயின் போட்ட மாரிக்கு இருக்கு. அதுக்கடுத்து 2வதா பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட்ரிக்ட் அப்படின்ற ஒரு ஸ்பெல்ல எழுதுறான். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு கூட வச்சுக்கிடலாம். அதுல என்ன எழுதுறேன் அப்படின்னா, என்னால ஸ்பிரிட்ட பார்க்க முடியாது, உணர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன். இந்த உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிட் அண்ட் கோஸ்ட் 2மே அதிகமாவே இருக்கும். அத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹியூமன அட்டாக் பண்ணவும் செய்யும். அதனால பார்த்தீங்கன்னா, இப்ப
2 விதமான ஹியூமன்ஸ் இருக்காய்ங்க. அதாவது ஒரு விதமான ஹியூமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பக்கூடியவங்க. இன்னொரு விதமான ஹியூமன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிட் இல்ல அப்படிலாம் எதுவுமே தெரியாது அப்படின்ற மாட்டிக்கு இருக்கக்கூடிய ஹியூமன். அவைங்கள வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஸ்பிரிட்டும் அட்டாக் பண்ணாது. ஏன்னா, அவைங்க வந்து ஸ்பிரிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பவே கிடையாது. நம்பாத பட்சத்தில அவைங்கள எப்படி அட்டாக் பண்ணும் அப்படின்ற மாட்டிக்கு, இருக்குன்னு சொல்லி நம்புறவங்களே ஸ்பிரிட் அட்டாக் பண்ணும். இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து ஸ்பிரிட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டனால, ஸ்பிரிட் இருக்கும். பட் நம்ம ஹீரோ இருக்குன்னு நம்பக்கூடிய ஆள் தான். பட் அவன அட்டாக் பண்ணாது. அவன் வந்து இல்லாத ஸ்பிரிட் இல்ல அப்படின்னு நம்பாத கேட்டகரிக்கு போயிருவான். அதனால தான் நம்ம ஹீரோ இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனா போட்டிருப்பான். நான் வந்து கொஞ்சம் தெளிவா தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுச்சா என்னன்னு சொல்லுங்க நண்பா? ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டமான இதா தான் இருந்துச்சு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. அப்படி புரிஞ்சிருந்துச்சுன்னா, "ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ப்ரோ" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் போட்டு விட்டுருங்க நண்பா. நான் கொஞ்சம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணனா அப்படின்றதுக்கு எனக்கு கிளாரிஃபிகேஷனுக்காண்டி. அடுத்து 3வதா ஓத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெல்ல தான் போடுறான். இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பாஸ்ட் லைஃப்ல நம்ம பாக்ஸியோவா இருக்கட்டும், ஹீரோவா இருக்கட்டும் 2 பேருமே இந்த கமாண்ட போட்டிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இதுவும் கிட்டத்தட்ட டியூட்டி மாட்டிக்கு ஒரு கமாண்ட் தான். அதனால தான் போட்டிருக்க மாட்டாங்க. அதுலயாவது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பெனால்டி தான் குடுப்பா. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கமாண்ட்ல நீங்க எழுதுறீங்க பார்த்தீங்களா? இப்போ வந்து நான் நாளைக்கு வந்து சாக்லேட் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் எழுதியிருக்கீங்க. பட் நீங்க அந்த கமாண்ட்ல போட்டு நீங்க சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க, செத்து போயிருவீங்க. இந்த கமாண்ட்ல இதுல எழுதுறத மட்டும் நிறைவேத்தலைன்னா செத்துருவோம். பெனால்டிலாம் கிடையாது. டைரக்ட்டா டெத்து தான். அதனால தான் 2 பேருமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். இந்த டயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ நான் சாகாத மாட்டிக்கு இருக்கணும். பட் எனக்கு பவர் வேணும் அப்படின்ற மாட்டிக்கு ஒரு கமாண்ட மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த வேர்ல்ட காப்பாத்தணும். இதான் என்னோட ஓத்தோட கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கான். அப்படி நம்ம ஹீரோ எழுதி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, சிஸ்டத்துல எல்லா கமாண்டும் அப்டேட் ஆயிருச்சு. அப்டேட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரூயின்ஸோட எல்லா ஸ்பெல்ஸும் இனிமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதோட பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாய்ங்க. அடுத்த சாப்டர் ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தீங்கன்னா, அலிசியா ஒரு பெட்ல இருந்து தான் முழிக்கிறா. ஹாஸ்பிட்டலோட பெட்ல இருந்து. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எந்திரிச்சு "ஓ" அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பு வலிக்கும் போல வலியில தான் இது பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்து நர்ஸ் சொல்றா, "ஏய் பார்த்து பார்த்து உங்க இடுப்புல பயங்கரமான காயம் இருக்கு. இது இன்னும் சரியாகல. அதனால அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ வந்து அவ கேட்கிறா, "என்னைய யார் இங்க வந்து சேர்த்தா? என்னைய சேர்த்த அந்த பெர்சன் எங்க?" அப்படின்னு கேட்டோனே, அவர் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி போறாரு. ஆனா உங்களால போ முடியாது. நீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோனே, "ஓ அப்படியா? ஓ சோ சேட்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் சோகமாகுறாங்க. அப்ப சுத்தி முத்தி பார்த்துட்டு பார்த்தா ஹீரோவோட பெல்ட் இங்க இருக்கத பார்த்துட்டு, அத எடுத்துட்டு அதுல இன்னும் ரத்தமா இருக்கத பார்த்துட்டு, "ஏய் இது இன்னும் ரத்தமா தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, "நர்ஸ்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவங்க வந்து பதட்டத்திலே, "என்னம்மா என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, "இந்த இடத்துக்கு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹனி பாம் கேண்டி விக்கிற இடம் ஏதாவது இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நர்ஸ், "நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்க கண்டிஷன்ல நீங்க சூப் மட்டும் தான் சாப்பிடணும். கேண்டிலாம் சாப்பிடக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதோட அந்த இடத்துல கட்ட போட்டு 3 நாள் கழிச்சு தான் காட்டுறாய்ங்க. நம்ம ஹீரோ அவனோட அகாடமி என்ட்ரன்ஸ் செரமனிக்காண்டி அவனோட ஸ்டூடண்ட் ஐடிங் கார்ட பர்ஸ்ல தேடிட்டு இருப்பான். அப்படி தேடிட்டு இருக்கும்போது புதுசா ஒரு லெட்டர் இருக்கும். "என்னடா இது லெட்டர்? நம்ம எந்த லெட்டரும் வச்ச மாட்டி ஞாபகம் இல்லையே. யார்றா நமக்கு லவ் லெட்டர்லாம் வச்சிருக்க போறாய்ங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதுல தான் கியூரியாசிட்டில ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே அப்படியே நடந்துகிட்டே படிச்சுட்டு போறான். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட பேரண்ட்ஸ் தான் வச்சிருக்காங்க. அதுல என்ன எழுதியிருக்குன்னா, "என்னோட லவ்லி சைல்டு காண்டி நீ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அகாடமிக்கு போயிட்ட. நீ வந்து பார்த்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ண பாரு. நல்லா ஃப்ரெண்டா ஜாலியா பழகு. உன்னைய நினைச்சா எங்களுக்கு ரொம்பவே ப்ரௌடா இருக்கு. இந்த அளவுக்கு வளர்ந்துட்ட." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலா, சென்டிமென்ட்டா எழுதியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பழச நினைச்சு பார்க்குறான். அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்ப, கோரன் லாகாடோ பாடிய நான் ஃபர்ஸ்ட் டைம் பொசஸ் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் என்னோட ஒரிஜினல் பேரண்ட்ஸ் ரொம்பவே லவ்லியா சப்போர்ட் பண்ணி இது பண்ணிட்டாங்க. ஜாலியா பேசினாங்க. பட் நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சர் மாட்டி கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா தான் வியர்டா தான் பிஹேவ் பண்ணேன். இருந்தாலும், "நீ என்ன இது ஸ்ட்ரேஞ்சா பண்றதுன்றன்னு" சொல்லிட்டு அத ஜாலியா எடுத்துக்கிட்டு, எப்பவும் போல என்ட்ட ரொம்பவே பாசமா தான் இருந்தாங்க. பட் நான் தான் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சர் மாரி ஃபீல் பண்ணி அவங்கட்ட கொஞ்சம் வியர்டா பேசிக்கிட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். அது மட்டும் கிடையாது. இந்த உலகத்துல பாக்ஷியோவுக்கும் எனக்கும் பெரிய டிஃபரெண்ட் என்ன தெரியுமா? இந்த ஒரு பேரண்ட்ஸ் குடுக்கக்கூடிய அன்பு தான். இதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னைய வந்து இன்னியும் ஒரு ஜாலியான பெர்சனாவும், ரொம்ப நல்லவனாவும் வச்சிருக்கு. இந்த அன்பு மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா, நானும் ஒருவேளை பாக்ஷியோ மாட்டிக்கு இருந்திருக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு கட்ட போட்டு, வேற இடத்துல அகாடமிக்கு போகக்கூடிய ட்ரெயின்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஜங்ஷன் இருக்கும். அந்த ஜங்ஷனுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மரியட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் வந்து பொட்டேட்டோ குடுத்துட்டு இருக்கா. அப்போ வந்து "ஹே" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவ கூப்பிட்டுட்டு, "நீ ரொம்பவே டாலா இருக்க. அதனால பார்த்தீன்னு வச்சுக்க, உனக்கு பொட்டேட்டோ நெறையாவே குடுக்க நினைக்கிறேன். நீ நெறையாவே சாப்பிடுவ போல. அதனால இந்தா பொட்டேட்டோ எடுத்துக்க" அப்படின்னு சொல்லிட்டு பொட்டேட்டோ குடுக்குறா. இவ யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதா நண்பர்களே? இவ யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவ இதே இடத்துல பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நண்பர்களே. நான் வந்து இதுக்கு அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்றேன். ஒரு 3 செகண்ட் டைம் குடுக்குறேன். 1, 2, 3. சரி ஓகே நண்பா. நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இவ தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேம்பயர் பொண்ணு. இவளோட பிளட்ட வச்சு தான் பைத்தியக்கார பாக்ஸியோ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எலிக்ஸரா அப்படின்ற ஒரு மேஜிக்கல் போர்ஷன் ரெடி பண்ணியிருப்பான். இப்ப ஞாபகம் வந்துருச்சா? சரி வாங்க நண்பா, மறுபடியும் நம்ம கதைய கன்டின்யூ பண்ணுவோம். நம்ம ஹீரோ பொட்டேட்டோ வாங்கிட்டு ட்ரெயின்ல ஏறிருவான். ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, மரியட் வந்து ஒரு பில்டிங்க காமிச்சுட்டே, இதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதான் கிரியேஷன் பில்டிங். இதுல தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, புதுசு புதுசா கிரியேஷன்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படின்னு நெறைய சொல்லிட்டு வரும். அப்போ வந்து நம்ம ஹீரோ பேக்கிரவுண்ட்ல சொல்றான். இவ தான் வந்து பார்த்தீங்கன்னா, மரியட் வில்லியம்ஸ்.
அப்புறம் இவ ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் இயர் ஸ்டூடண்ட். அப்புறம் வந்து இவ ரொம்பவே ஃபேமஸான ஒருத்தி. இவ வந்து எல்லார்ட்டயும் சீக்கிரமே அடாப்ட் ஆயிருவா. நல்லா ஃப்ரெண்ட்லியா பழகக்கூடிய பெர்சன். என்ன ஃப்ரெண்ட்லியா பழகக்கூடிய பெர்சனா இருந்தாலும் கெட்டதுன்றது எல்லாத்துக்கும் நடக்க தான் செய்யும். அந்த வழியில பார்த்தீன்னா, இவ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜோட ஃபைனல் பாஸ். இவள தான் கொண்டாகணும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு. அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி முடிக்கிறான். சொல்லி முடிக்கிறதோட பார்த்தீங்கன்னா, இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துருச்சு. அதோட பார்த்தீங்கன்னா, ஹீரோலேருந்து எல்லாருமே இறங்கி போயிட்டாங்க. போறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பொட்டேட்டோ குடுத்து எல்லாரும் பாய் பாய் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறேன். இந்த மாட்டி ஒரு சீனியர் இருந்தா ஜாலியா இருக்கும். அப்புறம் நண்பா இவள வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூ ஹேர் வேம்பயர் சீனியர். இதுல 3ல எத சொல்லி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. எந்த கமெண்ட் அதிகமா வருதோ அடுத்த சாப்டர்ல இருந்து அப்படியே சொல்லி கூப்பிடுவோம். சரி வாங்க நண்பா மறுபடியும் நம்ம கதைய கண்டினியூ பண்ணுவோம். அடுத்த சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அகாடமிக்குள்ள உள்ளக்க போயிட்டாங்க. உள்ளக்க போன உடனே பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் எக்ஸ்பான்சிவ் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக்க யூஸ் பண்றாங்க. மிச்ச ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் இத பார்த்து பயந்துட்டு காத்துல பறந்துட்டு இருக்க. "டேய் என்னடா நடக்குது? எல்லாரும் பறந்துகிட்டு இருக்கீங்க. எப்படி பறக்குறோம்?" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கேன். அப்ப நம்ம ஹீரோ கூலா இருந்துட்டு, "யார்றா அவய்ங்க இதுக்கெல்லாம் மேய்ந்துட்டு இருக்காய்ங்க?" அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ வந்து ஒரு ஆள் சொல்றாப்புல, "ஹேய் இந்த அகாடமியோட ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்லாம் இதுக்கே பயப்படுறீங்களே! நீங்கலாம் என்னடா பண்ண போறீங்க?" அப்படின்னு சொன்னோனே, "ஹேய் இது அந்த ஓல்டு ஆளோட வாய்ஸ் தானே! பரவாயில்லப்பா. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஸ்லாங்லயே தான் பேசுறான் அவன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காய்ங்க. இந்த அகாடமிக்குன்னு இல்ல, இந்த வேர்ல்டுக்கே ஒரு ஓல்டு ஹிஸ்டரி இருக்கு. அதாவது பழங்காலத்துல ஈவில் ட்ரைப்போட சண்டை போடும்போது, ஹியூமன்ஸுக்கு 2 விஷயம் அதிகமா தேவைப்பட்டுச்சு. அதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, மானாவும், ஆரா அப்படின்ற 2 பவரும் தேவைப்பட்டுச்சு. இத வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பர் ஹியூமன்ஸ உருவாக்குனாய்ங்க இந்த மர்காபா அகாடமி. அதாவது சொல்லப்போனா, அந்த ஓல்டு டயத்துல யூஸ் பண்ணக்கூடிய மானா, ஆரா இத வச்சு சூப்பர் ஹியூமன்ஸே உருவாக்குனாய்ங்க. இப்பயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, இந்த மர்காபா அகாடமி என்ன பண்றாங்கன்னா, ஒரு சூப்பர் ஹியூமன்ஸ் தான்டா உருவாக்கிட்டு இருக்காய்ங்க. அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது, ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் ஏதோ ஒண்ணிட்டு கூப்பிடுறான். ஆளு கொஞ்சம் ரோக்காவே இருக்கான் தலைவன். அப்ப தலைவன் அவன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க. என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்மாக்கு. நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸாமினரு. இந்த வருஷம் நடக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறேன். சரி ஓகே. முதல்ல நீங்க வந்து குப்பை மாரி ரியாக்ட் பண்றத நிறுத்துங்கடா. நீங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அகாடமியோட ஸ்டூடெண்ட். நீங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி குப்பை மாரிலாம் ரியாக்ட் பண்ணக்கூடாது. அதனால பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து எல்லாரும் வரிசையா நில்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், எல்லாத்துக்கும் அவைங்க முன்னாடி ஒரு ஸ்டேட்டஸ் விண்டோஸ் ஓப்பன் ஆகும். அதுல வந்து பார்த்தா உங்களோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னோனே எல்லாரும் வரிசையா நிக்கிறாங்க. அவங்களோட ஸ்டேட்டஸ் விண்டோஸ்ல எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கு ஓவராலா எல்லாமே லோ, 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 லோ கம்மியாவே இருக்கு. அத பார்த்துட்டு ஓவரால்ல வந்து பார்த்தீங்கன்னா, லோவா இருக்கனால நம்ம ஹீரோவுக்கு 6த் ரேங்க் குடுத்துருக்காய்ங்க. அப்போ வந்து இத பார்த்து நம்ம ஹீரோ, என்னடா எல்லாமே லோவா இருக்கு. ஓவராலே லோ குடுத்து 6த் ரேங்க் தான் இருக்கு. ஓகே விடுங்க. பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தாது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸாமினர் சொல்றாரு, உங்களுக்கு ஓவரால் ரேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, எத்தன நம்பர் இருக்கோ அந்த வரிசையில வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே 1லருந்து 6 வரைக்கும் இருக்கு. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே லாஸ்ட் பிளேஸ் 6த் ரேங்க். அதுல போயிட்டு நிக்கிறான். என்னடா இது லாஸ்ட் தான் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே கொஞ்சம் சேடா தான் இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நிக்க வச்சதுக்கப்புறம், சரி இனிமே தான்டா ஆட்டமே ஆரம்பிக்க போது. என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணி விட்டான் நம்ம பைத்தியக்கார புரொஃபசரு. அப்ப கண்ணாடி போட்ட புரொஃபசர் மனசுல நினைக்கிறான், பரவால்ல இந்த வருஷம் 1 அண்ட் 2 ரேங்க்ல இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்லாம் ரொம்பவே பவர்ஃபுல்லா தான் இருக்காய்ங்க. அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம அலிசியா ஆடம்ஸ் தான் இருக்கா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, யோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பச்சை கலர் ஹேர் பொண்ணு இருக்கா. அடுத்து ட்ரோன் வாஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான். அப்புறம் கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, கேனல் லூடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரஞ்சு கலர் பையன் இருக்கான். இவங்க எல்லாம் ரேங்க் 2ல இருக்காய்ங்க. ஃபர்ஸ்ட்ல யார்ரா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹெவன்லி யாக்ஷா ஹவுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் இருக்கா. இவ வந்து பார்க்க நன்னு மாட்டிக்கே இருக்கா. இவள பார்த்தா நம்ம அந்த கண்ணாடி போட்ட புரொஃபசர் மனசுல நினைக்கிறான், டைரக்டர் என்னதான்டா நினைக்கிறாரு? ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா. எதுக்கு இப்படி நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் புரியல. அப்போ கண்ணாடி முன்னாடி ஒரு வயசான புரொஃபசர் இருக்கான். அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், "ஏய் பேசாம வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, 6த் அண்ட் 5த்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டோம்னா கரெக்ட்டா இருக்கும்ல. இவன் எல்லாத்தையும் கிக் பண்ணி தூக்கிருவான். எதுக்கு தேவையில்லாம இவங்கலாம் வச்சுக்கிட்டு, இவங்களுக்கு செலவு பண்ணிக்கிட்டு, இது பண்ணிக்கிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அத கேட்ட பின்னாடி இருக்க கண்ணாடி புரொஃபசர் கடுப்பாயிட்டு, "தக்காளி உன்ட்ட டைரக்டர் என்ன வேலை குடுத்தாரோ, அந்த வேலை டேஸ மட்டும் பார்க்கணும். இத விட்டுப்புட்டு கிழிக்கிறேன், குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாததெல்லாம் புடுங்கிட்டு இருக்கக்கூடாது. ஓகேயா?" அப்படின்னு சொன்னோனே, "அம்மா தாயே உன்ன பார்த்தா பயமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, "சரிங்க மேடம் நீங்க சொல்றத மட்டும் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வெப்பன் கிரேட இறக்கி குடுக்குறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, வானத்திலிருந்து பயங்கர ஃபோர்ஸா வந்துட்டு ஒரு வெப்பன் பாக்ஸ் வந்து விழுகுது. அதுல வந்து நெறைய வெப்பன்ஸ் இருக்கு. அப்புறம் பேக்கிரவுண்ட்ல வேற வெப்பன்ஸ் பாக்ஸ கீழ போட்டு அந்த டீச்சர் சொல்றாப்ப, "இனி 30 செகண்ட்ஸ்ல மாஸ்டர்ஸ் உங்கள அட்டாக் பண்ண வந்து நீங்க ஏதாவது ஒரு வெப்பன் எடுத்து அட்டாக் பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்றான், "அதாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நெறைய மெஜாரிட்டி பீப்பிள்ஸ் பண்ற தப்பு என்ன தெரியுமா? எல்லாரும் ஸ்வாட் எடுக்கிறது. லாஸ்ட் டைமும் நானும் அந்த தப்பு தான் பண்ணேன். அதாவது மோஸ்ட்டா எந்த பீப்பிள்ஸ் இந்த தப்பு பண்ணுவாய்ங்கன்னு தெரியுமா? 6த், 5த்ல இருக்கக்கூடிய ரேங்க்ல இருக்கக்கூடிய பெர்சன்ஸ். நானும் அதே மாரி தான் லாஸ்ட் டைம் தப்பு பண்ணேன். ஆனா ஒரு ஸ்வாட்ல இருக்க டிஸ்அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்வாட வந்து 1000 தடவ ஸ்பின் பண்ணா தான் நம்மளுக்கு ஒரு பவர் வரும்னா, ஒரு ஸ்பியர வச்சு 100 தடவ ஸ்பின் பண்ணாலும் அந்த பவர் வரும். ஆக்சுவலி எது தெரியுமா? சீக்கிரமா கத்துக்கலாம். ஸ்பியர் தான்டா. ஸ்பியர் தான் இருக்கிறதுலயே பவர்ஃபுல் அண்ட் ஈஸியாவும்
கத்துக்குறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேங்க் 5 உல்ஃப் மாஸ்டர் வருது. அத வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்பியர தூக்கி எறியிறான். எறிஞ்சதுலயே பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பியர் அவ்வளோதான் ஒரே அட்டாக்ல காலி ஆயிடுச்சு. இத பார்த்தா மத்த உல்ஃப் எல்லாத்துக்கும் பயம் பயம் அள்ள விட்டுருச்சு. இத பார்த்துட்டு மிச்சலாம் ஐய்யய்யோ! நம்ம கதை முடிஞ்சிருச்சோ! அப்படின்னு சொல்லி தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. இருங்க ராஜா உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவங்களையும் தூக்கி போட்டு மறுபடியும் அவங்களும் பார்த்தீங்கன்னா, ஒரே அட்டாக்ல சோலி முடிஞ்சிருச்சு. அப்ப அடிச்சுட்டு சொல்றேன், "இன்னும் எத்தன பேர் வேணா வாங்கடா. உங்கள கொல்றதுல எனக்கு நெறையாவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படி சொல்றதோட இந்த ஒரு சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாய்ங்க. அப்புறம் நண்பா நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ப்ரோ ஆல்ரெடி இந்த மான்வா ஒருத்தவங்க போட்டுருக்காங்க. நீங்க போடாதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு வந்து தெரியும் நண்பா. ஆல்ரெடி அவங்க போட்டுருக்காங்க. இருந்தாலும் எனக்கு இந்த மான்வா பர்சனலாவே ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனல்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட மான்வா. அதனால தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுட்டுருக்கேன். எனக்கு சாலிடா வந்து பார்த்தீங்கன்னா 700, 800 அவ்வளோதான் வியூஸே வருது. பட் இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நம்மளுக்கு வேணும் அப்படின்ற ஆசை இருக்கனால நான் போடுறேன் நண்பா. எனக்கு வியூஸ் வரலைனாலும் பரவால்ல. நம்ம சேனல்ல இருக்கு நண்பா. பார்க்குறவங்க ஒரு 700, 800 பேர் பார்க்குறாங்க. எனக்கு அதுவே போதும் நண்பா. அப்ப நண்பா இந்த வீடியோட ஸ்டார்ட்டிங்ல நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஏன் இத்தன நாளா வீடியோ போடல? என்னால ஏன் போட முடியாததுக்கு உண்மையான ரீசன் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து இந்த வீடியோல சொல்ல விரும்பல நண்பா. நான் வந்து இதெல்லாம் டெலீட் பண்ண முடியாது. நான் வந்து லைவ் போடுறேன். லைவ்ல வந்து என்ன ரீசன் சொல்லிட்டு அந்த லைவ டெலீட் பண்ணிடுறேன். முக்கியமா அந்த லைவ் போடுறதுக்கு காரணம் பேட் கமெண்ட் வர்ற ரீசன் தான் நண்பா. நான் வந்துட்டு எனக்கு தலைக்கு மேல அவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு. இருந்தாலும் நான் வீடியோ கஷ்டப்பட்டு தான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். நீ வந்து வீடியோ போட மாட்ற, இது பண்ண மாட்ற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. சரி என்னோட சிச்சுவேஷன் சொல்லிட்டாவது அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்றதுக்காண்டி தான் நான் லைவ் போடுறேன் நண்பா. அதுல வந்துட்டு என்ன சிம்பத்தி கிரியேட் பண்றேன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லிறாதீங்க. அப்படி வரதா இருந்தா லைவே வேணாம் நண்பா. பார்க்க வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் சிம்பத்திக்காண்டி லைவ் போடல. நான் வந்து கமெண்ட் எனக்கு அந்த மாட்டிக்கு வருது. பேட் கமெண்ட்ஸ் வருது அப்படின்றது. ஏன்னா ரொம்பவே ஒரு மாட்டிக்கு டாக்ஸிக்கான திட்டி வச்சிருந்தாங்க. நான் வந்து கமெண்ட்ட டெலீட் பண்ணலேன்னு பொய்லாம் சொல்ல விரும்பல. நான் கமெண்ட்ட டெலீட் தான் பண்ணேன். சரி அத ஒழட்டி விடுங்க நண்பா. நான் போட்டு வளரலாம் இழுத்து இருக்கவில்ல. அதுக்கு வேற வீடியோட எண்டிங்ல இவ்வளோ பேசிட்டு இருக்க அப்படின்னுட்டு இருப்பீங்க. சரி ஓகே கைஸ் அவ்வளோதான் இந்த ஒரு சாப்டர் முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு சாப்டர் முடிஞ்சிருச்சுனா லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐகான ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே பாய். சீ யூ லேட்டர். குட் நைட்.